Hello students, welcome to Easy Maths. நம்ம 10th Mathsல first chapterல example 1.8 பார்க்க போகிறோம். If x equal minus 5, 1, 3, 4, y க்கு value a, b, c, then which of the following relations are function from x to y? அதாவது function கேட்டிருக்காங்க x to y. Okay. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கதை என்ன செய்வோம், நம்ம அப்படியே எழுதிக்கலாம். r1 is equal to minus 5, a, 1, a, 3, b. இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற r1. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது வரைஞ்சிக்கலாம். இது x, இது y. நம்ம சென்டரில் போடுறது தான் ரிலேஷன்ஸ், அதாவது r1. இப்போ இதில் எக்ஸுக்கு வேல்யூ என்னதெல்லாம் இருக்குது, -5, 1, 3, 4. அதை அப்படியே எழுதிக்கலாம். -5, 1, 3, 4. ஒய்க்கு வேல்யூ என்னதெல்லாம் இருக்குது, ABC. அதையும் எழுதிக்கலாம். ABC. சரி, இனி -5லேருந்து ஏக்கு போட்டிருக்கு ரிலேஷன். 1, a. 1லேருந்து ஏக்கு ரிலேஷன் போட்டிருக்கு. 3, b. 3லேருந்து பிக்கு ரிலேஷன் போட்டிருக்கு. இந்த 3 ரிலேஷன் தான். ஆனால் ரிலேஷனை பொறுத்தவரை நம்ம எக்ஸில் இருக்க எல்லா வேல்யூக்குமே நமக்கு ஒய்க்கு ரிலேஷன் போயிருக்கணும். எக்ஸில் இருக்க எல்லா வேல்யூக்குமே ரிலேஷனுக்கு போயிருக்கணும். இந்த மாதிரி ஒய்க்கு 2 டைமில் போனாலும் பிரச்சனை இல்லை. ஒரே நம்பர்லேருந்து 2 நம்பர்லேருந்து தனித்தனி நம்பர்லேருந்து ஒய்யில் ஒரே நம்பருக்கு நம்ம 2 வாட்டி போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எக்ஸில் எல்லா வேல்யூலும் இருந்து நமக்கு ஒய்க்கு ரிலேஷன் போயிருக்கணும். ஆனால் நமக்கு இங்கே வந்து எக்ஸில் 4 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த R1 இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். இட்ஸ் நாட் எ ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு என்ன, எக்ஸில் இருக்க எல்லா நம்பரில் இருந்தும் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஒய்க்கு போயிருக்கணும். ஆனால் ஒய்யில் எக்ஸில் இருந்து ஃபங்க்ஷன் ஒய்க்கு ஒரே நம்பருக்கு எத்தனை வாட்டி போகலாம். ஆனால் எக்ஸில் எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் போயிருக்கணும். இதுக்கு ஃபங்க்ஷன் போகலை. ஸோ R1 இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ரெண்டாவது செகண்ட் ஒன்று எழுதிக்கலாம். செகண்ட் ஒன் கொஸ்டின் எழுதிக்கலாம். R2 என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, -5, b, 1, b, 3, a, 4, c. இதுதான் என்ன, R2. அதே மாதிரி படம் வரைஞ்சிக்கலாம். இது x, இது y, சென்டரில் இருக்கிறது R2. வேல்யூவும் அதே மாதிரி தான் நம்ம xy வேல்யூவை எழுதிக்கலாம். -5, 1, 3, 4. ஒய்க்கு வேல்யூ என்ன, a, b, c. இப்போ ரிலேஷன் எழுதிக்கலாம். -5லேருந்து ரிலேஷன் பிக்கு போகுது. -5லேருந்து பிக்கு, 1லேருந்து b, 3லேருந்து a, 4லேருந்து c. இப்போ இதில் இருந்து நமக்கு எக்ஸில் வந்து எல்லா நம்பருக்குமே ரிலேஷன் என்ன செஞ்சுருக்கு, போயிருக்கு. எல்லா நம்பருமே ரிலேஷன் போயிருக்கு. ஸோ நமக்கு R2 இஸ் எ ஃபங்க்ஷன். அப்போ அதை எழுதிக்கலாம். R2 இஸ் எ ஃபங்க்ஷன். R2 இஸ் எ ஃபங்க்ஷன்ஸ் ஈச் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம R2வில் வந்து எக்ஸில் உள்ள எல்லாமே என்ன பண்ணியிருக்கு, ஒய்க்கு ரிலேஷனாக போயிருக்கு. ஸோ இது வந்து R2 இஸ் எ ஃபங்க்ஷன். அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். அடுத்து R3 -5, a, 1, a, 3, b, 4, c, 1, b. அதே மாதிரி ட்ராயிங் நம்ம வரைஞ்சிக்கலாம். இது x, இது y, இது ரிலேஷன்ஸ் R3. ஓகேவா? எக்ஸுக்கு வேல்யூ எழுதிக்கலாம். என்னெல்லாம் வரும், -5, 1, 3, 4. ஒய்க்கு வேல்யூ a, b, c. சரி, இனி ரிலேஷன் இல்லை மார்க் பண்ணுமா. -5, a, -5, a, 1, a, 3, b, 4, c, 1, b. இது வந்து என்னென்னா, இதில் வந்து எக்ஸில் ஒரு நம்பர்லேருந்து 2 வாட்டி ரிலேஷன் போயிருக்கு. எக்ஸிலேருந்து ஒரு நம்பர்லேருந்து 2 வாட்டி ரிலேஷன் போயிருக்கு. இப்படி ரிலேஷன் போயிருந்தால் R3 is not a relation, is not a
ரிலேஷன். சரி, இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.